ஆக்சுவலாக எங்கே போனாலும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு இங்கே போகலாம் அங்கே போகலான்னு பிளான் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி சும்மா பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம், சரி அது ஒரு ஃபீலாக் பண்ணலான்னு ஒரு அதுதான் பிளானே. எடுத்து காட்டுறேன். ஓகே, டோல்கேட்டில் வந்து டிக்கெட் வாங்கிட்டேன். டெண்டர் கோகனட்ஸோட இங்கேருந்து எவ்வளோ தூரம்லாம் தெரில, போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்கூல் ஏரியா. பட் இப்போ ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சிருக்கு, இருந்தாலும் கூட்டம் இருக்க தான் செய்யுது இந்த ஏரியாவில். பேச தெரியாதுன்னு தெரியல. கேமரா பார்த்து வண்டி ஓட்டினா விழுந்து போக வேண்டிதான். ஓகே, ஸ்பீட் பிரேக்கர் இங்கேருந்து ஆக்சுவலாக நான் இப்போது டோல்கேட் எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இசிடி டோல்கேட்டு போயிட்டு அந்த டோல்கேட் ரோடு மேக்ஸிமம் எல்லோரும் தெரியும் தான், அங்கேருந்து போகிற மாதிரி பிளானே இல்லைன்ட்டு பிளான் எப்போ அந்த அது பேர் என்ன ஆர்டிஆர் விளாட ஆரம்பிச்சுன்னா அப்போல்லாம் அந்த பிளானுங்கிற ஒரு வார்த்தை மண்டைக்குள்ளே ஆர்டிஆருக்கு முன்னாடி இருக்கும். பட் அது ரொம்ப தீவிரமாயிருச்சு. ஆர்டிஆர் ஃப்ரான்ஸ் யாராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஓகே, ஆர்டிஆர் 2 அந்த ரெஃபரன்ஸ். ஓகே, டோல்கேட்லேருந்து டிக்கெட் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போது டோல்கேட் ரோட்லாம் போயிட்டுருக்கோம். ஓரளவுக்கு லைட்டாக வெயில் அடிக்கு. காலையில் கிளைமேட் சூப்பராக இருக்குது. பட் காலையில் எந்திக்கணும்ல, லீவுனா யார் எந்திப்பா? 60. ஓகே, இந்த ரோட்டில் 60 தான் போகணும். மறந்துட்டேன். ஓகே, சத்தியமாக இப்போ வரைக்கும் நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியலை. சும்மா போவோம், எங்கேயாவது போயிட்டு தூரமாக போயிட்டு டீ கூட்டமாக இருந்தாலே எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக. போய் பார்க்கலாம், பின்னாடி ஒரு கார் வரும். இந்த பிரேக் பாயிண்ட் நினைக்கிறேன் ரோட்டில். ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த பிரேக் பாயிண்ட் நினைக்கிறேன். முடிக்கிட்டீங்கன்னா கலஞ்சி சொல்லவே வேண்டாம். எல்லோரும் அதாவது நோ ஸ்டாண்டிங் போட்டிருக்கு. பட் இங்கே நிற்கலாமான்னு தெரில. நானும் ஒரு 3 months இங்கே தான் இருக்கிறேன். பட் இங்கே நிற்கலாமான்னு தெரில. கொஞ்சம் வீடியோ அப்படி ஆடிட்டே தான் இருக்கும். ஓகே, சூப்பர் கார் ஒன்று போகுது. ஓகே, ஆக்சுவலாக இது ஒன்றுமே இல்லைங்க. இங்கே ஒரு ரேண்டமாக ஒரு சும்மா எங்கேயோ போயிட்டுருக்கேன். அநேகமாக என்ன தெரியுமா, ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டு ஒரு டீயும் குடிக்கிறத விட்டேன்னா சரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வர வேண்டியதாக ரேண்டமாக. ஓகே, நல்ல டிராஃபிக்கில் மாட்டிட்டு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. ஸோ என்ன பிளான் தெரில ஆக்சுவலாக. ஸ்டில் ஃபைண்டிங். டிராஃபிக் வந்து 2 ஆட்டோக்காரங்க வர பின்னாடி சண்டை போட்டுருக்காங்க. அதாவது இது நோ பார்க்கிங் மீட்டரா? பரவாயில்லையா? இது பின்னாடி வந்து பார்க் பண்ணக்கூடாதுன்னு போட்டுருச்சு. அதாவது இது பார்க்கிங் இருக்குது. இப்போ ஃபோன்னே தெரில. ஏதாவது ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தா இவ்வளோ டிராஃபிக். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன சொல்ல, வீக்கெண்ட்னால டிராஃபிக் இருக்குது தான் செய்யுது. எங்கேயோ திரும்பலான்னா என்ன? ஓகே, ஆஃபில் ஒன்றா. ஓகே, ஓகே, நாசி அண்ட் பி ஒரு நார்த் ஈஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணிது ஏதோ ஃப்ளாட் நூடுல்ஸ் தான், எனக்கு பேர்லாம் தெரில, வாயிலே வரல. ஆக்சுவலாக வந்தோடனே அது ஒரு எடுத்து காட்டுறேன். அண்ட் அது கூட ஒரு கோகோனட். தேங்க்யூ. ஃபுட்டே வந்துருச்சு அதுக்குள்ளே. கம்யூனிக்கெலாம் ரொம்ப பலமாக இருக்குது இந்த ஏரியாவில். ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில். ஓகே, இதுதான் நான் ஆர்டர் பண்ண நூடுல்ஸ் தான். ஏதோ ஃப்ளாட் நூடுல்ஸ் தான்.
ஃப்ளாட் நூடுல்ஸ். ஏதோ பேர் சொன்னாங்க, பட் தெரியல. ஓகே. இப்படிதான் இருக்குது ஆக்சுவலாங்கிற வார்த்தை எங்கேருந்து படித்தேன்னு தெரில, வந்துட்டே இருக்கு வாயில். ஃபுட்டு ட்ரை பண்ணலாமா? ஃப்ளாட் நூடுல்ஸ். ஆக்சுவலாக ஒரு ஷைனஸ் வந்தாலே எப்படி தெரிஞ்ச வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து டெண்டர் கோகனட் சோடா, தேங்காய் தண்ணியில் சோடா. சாப்பிட்டாச்சு, கிளம்ப போகிறோம். சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறேன். போயிட்டு அப்பா என்ன ஒரே ஷைங்க உள்ள, எனக்கு என்னன்னே புரியல. புதுசாக எல்லாம் அந்த எப்படி சொல்ல ரிச் கைஸ் தான் அவங்களாம். செப்பலே ஒரு 5000 ரூபாய்க்கு அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு பார்த்தேன் சுற்றி நம்ம டாக்ஸையும் ஒரு ட்ராக் சிரிப்பாக இருந்துச்சு. அதாவது போகலாம், அதில் என்ன இருக்குது, அதெல்லாம் தப்பலாம் இல்லை. பட் ஆக்சுவலாக நான் பார்த்ததை சொல்கிறாங்க, போயிருந்தேன். ஆக்சுவலாங்கிற வார்த்தை வருது, ஷோங்கிற வார்த்தை வருது, ஸ்டைலில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு அங்கே போயிட்டு ஃபுட்டை எடுக்கணும். அது ஏதோ ஃப்ளாட் நூடுல்ஸ் தான். ஆல்ரெடி நான் ஏதோ இதில் வாங்கி சாப்பிட்ருக்கேன் முன்னாடி. பட் இந்த மாதிரிலாம் இது எப்படி லாஸ்ட்டாக ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போனது ஆக்சுவலாக இங்கே ரொம்பலாம் கூட்டம் இல்லை. ஆக்சுவலாங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கேன். வந்து இப்போ டோல்கேட் போயிட்டு அந்த இடத்துல நேராக வீட்டுக்கு தான் போகணும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இல்லாத மாதிரியே இருக்கா, நல்லா இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறது. ஆனால் மேப்பில் எத்தனைனா 30 கிலோமீட்டர் அதுதான் ஸ்பீடா. பட் இந்த ரோட்டில் இந்த மாதிரி ரோடு கிடைக்கிறது எப்போ, அதுவும் டைம் 8:15 ஆகுது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். அது ஓகே, வந்ததுக்கு ஒரே ஒரு வேலை பண்ணுறேன். நல்லா சாப்பிட்டு வந்திருக்கேன், காசு செலவழிச்சு. ஐயோ, வீட்லேயே படுத்துருந்துருக்கலாம். ஆனால் ஃபுட்டு உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஹோட்டல் நேம்னா நாசி அண்ட் மீ. அது நாசி தானா என்னமோ, நசி NASI தெரியலையே, ஸ்பான்ஸ் பண்ண முடியல. செம்ம சை ஆகிட்டேன். நான் சொல்லிட்டு வந்தேன் நக்கு செத்த பையல காட்டிடுச்சு. என்னப்பா ஏதாவது எதுவுமே பிளான் பண்ணாமல் சும்மா வண்டி எடுத்துட்டு பக்கத்தில் சரி ஏதாவது டீ குடிச்சிட்டு எங்கேயாவது வருவோம்னா இது பண்ணது. அதுவே பிளான் தான். ஆக்சுவலாக பிளான் பண்ணலான்னு சொல்கிறதுலாம் நாளைக்கு வராது. இந்த ரோட்டில் நான் இதுக்கு மேலே இப்படி ஓரம் போகிறது ஆரம்பிச்சு டோல் பிளாஸா. ஃபைனலி ரீச்ட் ஹோம். விலாக் முடிஞ்சு விட்டது. தனியாக போய் விலாக் எடுக்கிறது ஒரு எப்படி சொல்ல ரொம்ப ஷையு. இந்த சவுண்டு அங்கே வரல எனக்கு ஹோட்டலில், அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது. இப்போ நான் பேசுகிற சவுண்டு அங்கே வரல. எனிவே போக போக பழகிப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்குள்ள செலவுக்கு காரணம் இந்த வாசலை தாண்டினது தான், வேறு ஒன்றும் இல்லை. விலாகை முடிச்சுக்கிறேன். எனிவே ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை கட் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம்.
நோட் பண்ணிக்கிட்டேன். பாய். இன்னொரு vlogல பார்க்கலாம். ஓகே, வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல அந்த 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 நூடுல்ஸ் ஒன்று சாப்பிட்டேன். அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஸ்டிக். எனக்கு வாயில் வரல ஆக்சுவலி, நான் என்னன்னே தெரில. அது பார்த்தாலே ரூமால் ஃபோக்கஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் ஆக மாட்டுக்கே. ஓகே, நான் இதை பிக்சராக போடுறேன்.